வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பித்து அதிரடியாக அதிமுகவிற்குள் வர நினைக்கும் ஓபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா, அவருடைய பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் அளவில் நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தார். நியூ இயர் அன்றைக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அதிமுகவில் நான் அதிரடியாக வரப்போகிறேன் அப்படின்றத மாதிரி நுணுக்கமாக சொல்லிட்டார். எப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடிக்கு இதுக்கப்புறம் வேலையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். என்னென்னா, இரட்டை இலை சின்னம் எனக்கு தான் சொந்தம். ஏனென்றால் நான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காக உழைத்திருக்கிறேன், கட்சிக்காக பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்கிறேன், அர்ப்பணித்திருக்கிறேன், தியாகங்களை செய்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி, மற்றும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கருத்தையும் பதிவிடுறார். என்னென்னா, கட்சியின் பொறுப்பில் இருந்த பார்த்தீங்கன்னா அதன் வாயிலாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக எனக்கு இரட்டை இலை என்பது சொந்தமாகும். இரட்டை இலை சின்னத்தை நான் அங்கீகரிக்கக்கூடிய என்னால் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மூலமாக நேரடியாக வாரிசாக திகழ்ந்து துணை முதல்வராகும் அளவிற்கு என்னுடைய ஒரு அர்ப்பணியை பார்த்து அம்மாவை வியந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது அந்த சின்னம் யாருக்கு வர வேண்டும், அந்த சின்னத்தை சின்னாப்பினமாக்கும் கையில் போக வேண்டுமா, சின்னத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி கட்சியை பெரும் அளவில் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அவர்கள் கையில் வர வேண்டுமா, இதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு நான் கண்டிப்பாக களத்தில் நிற்கப் போகிறேன் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பினர்கள் சொல்கிறாங்க. இதனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்தி விட்டார். இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத உறுதிப்பட அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதல் என்பது அதிமுக தலைமையில் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுக வட்டாரங்களிலும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அணியினர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியில் ஆயிட்டாங்க. எடப்பாடியே அதிர்ச்சியில் ஆயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் ஒரு முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்த்துருந்தார். தேர்தல் ஆணையம் நமக்கு வந்துடும் அப்படின்னு அவர் தேர்தல் ஆணையத்தை கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி பேசிட்டார். என்னென்னா, தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்குற வேலையை தான் பார்க்கணும், மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இதை பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அவர் களத்தில் இறங்கி இரட்டை இலை சின்னம் அது முக்கியமான பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்த நான் கேட்கிறேன், இரட்டை இலை சின்னம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இப்போ மீண்டும் அவர்களுடைய மோதலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறார்கள். இது எங்கு போய் முடிய போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.